அஸ்வத்தாமன் மயிலாப்பூர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அஸ்வத்தாமன் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். இல்லை, நான் சத்திரிய சமுதாயத்தை சார்ந்தவர். தர்மம் காப்பதுதான் சத்திரிய கடமை, தர்மம் காப்பவர்களை காப்பதும் சத்திரிய கடமை. அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் செங்கோல். வள்ளுவர் சொல்றார், அந்தனர் நூற்பதுதான் அறம், அந்தனரை காப்பது செங்கோலினுடைய கடமை. சார், வக்கீல்னா கோர்ட்டுக்கு போகணும், அப்பதான் வக்கீல். சத்திரியன்னு சொன்னா கடமையை செய்யணும், அப்பதான் சத்திரியன்னு கிளைம் பண்ணிக்க முடியும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழில் கிடைத்திருக்கக்கூடிய இலக்கியங்களிலேயே மிகவும் தொன்மையானது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது? பேணுதகு சிறப்பின் பார்ப்பான். தொல்காப்பிய காலத்தில் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள் 5000 வருடங்களுக்கு முன்பு. சிலப்பதிகாரம் என்ன சொல்லுகிறது? மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட. அதாவது கோவலன் கண்ணகி கல்யாணம் எப்படி நடந்தது? மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட. ஐயர் வச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க கோவலன் கண்ணகியினுடைய கல்யாணம். திருக்குறள் என்ன சொல்லுகிறது? அந்தனர் என்போர் அறவுடையோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அப்ப தொல்காப்பிய காலத்தில் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள், சிலப்பதிகார காலத்தில் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள். இதுல தொல்காப்பியத்தில் அகத்திணை மாந்தர்கள் சொல்ல போது பார்ப்பான், பங்கன், தோழி, செவிலி என்று அகத்திணை மாந்தர்களில் முதல் மாந்தராக பிராமணர்கள் வரிசைப்படுத்தப்படுகிறார்கள் தொல்காப்பியத்தில். கண்ணகி அவ்வளவு கோபத்திலும் சாபம் கொடுத்து மதுரையை எரிக்கும் போது சொல்லுகிறாள், பிராமணர்களையும் பசுக்களையும் தவிர மற்றவர்களை நீ எரித்துக்கொள் என்று அந்த தீக்கு ஆணையிடுகிறார். அப்போ சிலப்பதிகாரத்தில் இருக்காங்க, திருக்குறள்ல இருக்காங்க, இப்ப வரைக்கும் இருக்காங்க. அப்போ பாதியில் வந்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஒரு லேமேன் வியூல இருந்து பார்த்தா கூட ஒரு அப்பட்டமான பொய் என்று தெரிகின்ற ஒரு விஷயத்தை இத்தனை நாட்களாக நம்மை சொல்லி சொல்லி ஏமாத்தி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களது விஷமம், இந்த திராவிடத்தின் திருட்டுத்தனம் எவ்வளவு வீரியமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணாதுரை முதலில் சிஎமாக அமர்ந்த போது முதலில் போட்ட கையெழுத்து எது தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர். அவர் சிஎம் ஆனவனே முதல்ல போட்ட கையெழுத்து என்ன தெரியுங்களா? சுயமரியாதை திருமண சட்டம், செக்ஷன் 7A ஹிந்து மேரேஜ் ஆக்ட். இந்து திருமண சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரார். பிராமணர்களை வைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சட்டம். முதல் கையெழுத்து. சப்தபதி முடிஞ்சாதான் ஹிந்து திருமணம் என்று இருந்த அந்த மத்திய அரசின் சட்டத்தில் இல்லை, பிராமணர்களை வைத்து கல்யாணம் பண்ணக்கூடாது, மோதிரம் மாத்திக்கிட்டா கல்யாணம், மாலை மாத்திக்கிட்டா கல்யாணம், 2 பேரை சாட்சியா வச்சு கல்யாணம் சொன்னாலே கல்யாணம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு பிராமண சமுதாயத்தின் மீது எந்த அளவிற்கு துவேஷம் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த சட்டத்தை 2015 நான் கேஸ் போட்டேன். அப்ப நிறைய சீனியர் கவுன்சில்ஸ் கேட்டாங்க, 1967 வந்த கேஸ் சட்டத்துக்கு இப்ப வரைக்கும் யாருமே அதை தடை கேட்டு நீதிமன்றத்துக்கு வரவே இல்லையா அப்படின்னு. அந்த விஷயத்தில் கருணாநிதி என்னை திட்டி முரசொலியில் அறிக்கை விட்டார். வீரமணி விடுதலை இதழில் நவீன மனு தர்மத்தின் வாரிசு என்று என்னை திட்டுவதாக நினைத்துக் கொண்டு பாராட்டினார். நம்ம ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற பிரீஸ்ட் கம்யூனிட்டி எல்லாமே பாருங்க, அதாவது உலகத்தில் இருக்கின்ற சாமியார் கம்யூனிட்டி, அதாவது இந்து தர்மத்தை தவிர மற்ற மதங்களில் இருக்கின்ற பிரீஸ்ட் கம்யூனிட்டி எல்லாம் பாருங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்துவத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாக இருக்கும். லேபிய கம்யூனிட்டி என்று 10 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 11ஆவதாக இருக்கக்கூடிய லேபிய சமுதாயத்திற்கு தாங்கள் சம்பாதித்ததில் 10ல் 1 பங்கு பணத்தை கொடுத்து விட வேண்டும். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 10,000 ரூபாய் கொடுத்துடணும். இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவ சபைகளில். ஆனால் இங்கே இருக்கிற ஐயர் தட்டில் 10 ரூபா போட்டேன். ஏன் 10 ரூபா போட்டேன்? ஆனால் பாவி, அவங்களுக்கு சம்பளமே கிடையாதுயா. காஞ்சிபுரம் கோயிலில் 100 பிராமணர்கள் ஐயங்க வேலை செய்யறாங்க. 100 பேருக்கு சம்பளம் இல்லை நண்பர்களே, 100 பேருக்கு சம்பளம் இல்லை. அந்த தட்டில் விழுற காசை வைத்துதான் அவர்கள் தன்னுடைய ஜீவனத்தை ஓட்டிக் கொள்கிறார்கள். சார், இது எங்க இருந்து வந்தது? அவங்க வேற எந்த படிப்பிற்கு போனாலும் அவங்க அமெரிக்காவுக்கு போக முடியுது, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல கூட அவங்களால போய் உட்கார முடியுது. அதை விட்டு இந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களது பாதங்களை தொட்டு வணங்குவதில் என்ன தவறுன்னு கேட்கிறேன்.
சார் இப்ப நீங்க பிராமண சமுதாயத்தின் மீது வன்மமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவங்களுக்கு கேஸ் போடுறது பிராமணர்கள் தான். இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனைனா பிராமணர்கள்ட்ட தான் போய் விழுறாங்க. ராம்ஜெத் மலானி காலில் தானே போய் விழுந்தாங்க கனிமொழிக்கு பெயில் எடுக்கிறதுக்கு. ஆனா இவர்களுடனே இங்க ஹைகோர்ட்ல இருக்கார் ஒருத்தர், கம்யூனிஸ்ட், சீனியர் கம்யூனிஸ்ட்ல இருக்கலாம், தீக்காவில் இருக்கலாம், எல்லாத்திலையும் இருக்கலாம். ஆனா இவர்களுக்கு யாரை பார்த்தால் எரிகிறது அப்படின்னு சொன்னா, இந்த மயிலாப்பூர் கோயிலில் பூஜை செய்கின்ற பிராமணர்களை பார்த்தால் தான் எரிகிறது. ஏங்க எரியுது? மயிலாப்பூர் கோவிலுக்கு வருகின்ற 80% இந்துக்களையும் தாக்க வேண்டும் என்பது இவர்களது எண்ணம். தாக்கினால் முதுகெலும்பு நசுக்கப்படும் என்பதனால் இந்த அப்பாவி ஏழை இந்த பிராமணன், இந்த பூஜை செய்கின்ற பிராமணனை அவர்கள் தாக்குகிறார்கள். சுற்றி இருக்கின்ற கடைகளிலும் சுற்றி இருக்கின்ற மற்ற வீதிகளிலும் இருக்கின்ற என்னுடைய 80% ஓபிசி இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிடர் கழகம் தாக்க வேண்டும் என்று நினைப்பது நம்மை. ஒவ்வொரு முறையும் பிராமணர்கள் தாக்கப்படும் பொழுது அந்த தாக்குதல் நம்மீது. ஒட்டுமொத்த 80% இந்துக்களின் எதிரியவர்கள், வெறும் 3% எதிரிகள் அல்ல. இதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் இந்துத்துவம் இந்த தமிழகத்தில் மலர முடியும். நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பிராமண துவேஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. பிராமண துவேஷம் என்பது, ஆரிய திராவிட இனவாதம் என்பது ஒட்டுமொத்த இந்த கட்டமைப்பையும் நீங்க சிதைக்காம, இந்த பொய் புனைவுகளை உடைக்காம இந்துத்துவம் இங்க காலுன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பிராமணர்களுக்கு ஆதரவான விஷயம் அல்ல, இது இந்துத்துவத்திற்கு ஆதரவான விஷயம். சார், உலகத்தில் நான் அந்த பிரீஸ்ட் கம்யூனிட்டி விஷயத்துக்கு வரேன், அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். உலகத்தில் எந்த ஒரு பிரீஸ்ட் கம்யூனிட்டியும் சொஃபஸ்டிகேட்டடா உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட இருந்து காசை பிடிங்கி தான் வாழும். நான் சொன்ன இந்த லேபிய கம்யூனிட்டி ஒரு உதாரணம் கிறிஸ்தவத்தில். ஆனா நல்லா கவனிங்க, அந்தணர்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது, பிராமணர்களுக்கு எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது? அடுத்த வேளை உணவிற்கு அவர்கள் தன் சொத்தை சேர்த்து வைக்க கூடாது, அடுத்த நாளுக்கு சேர்க்கக்கூடாது, இன்றைக்கு நாளுக்கு மட்டும்தான் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சம்பாதிப்பதற்கான திறமை இருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்க கூடாது. வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 ரைட் டு பிசினஸ். இப்ப இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணி பார்த்தா மனு தர்மம் எந்த சமுதாயத்தை ஒடுக்கி வைத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமண சமுதாயத்தை தான். உண்மை. ஒரு சக்திரிய குழந்தையால விளையாட முடியும், ஒரு சூத்திர குழந்தையால விளையாட முடியும், ஒரு பிராமண குழந்தை விளையாட வேண்டிய வயதில் கூட விளையாட முடியாது. இதுதான் உண்மை நண்பர்களே. குஞ்சவிருத்தி பிராமணர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவு. வயலில் அறுவடை முடிந்த பிறகு சிந்தி சிதறி இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்துதான் அவங்க ஜீவனம் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த விதிகள் எல்லாம் யார் ஏற்றினார்கள்? இந்த அறத்தை எல்லாம் யார் ஏற்றினார்கள்? இந்த தர்மத்தை எல்லாம் யார் கோடிஃபிகேஷன் பண்ணாங்க? அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் அந்தணர் தான் நூர்த்திருக்கிறார்கள். சார், நான் தான் அதை கோடிஃபை பண்றேன். நான் ஏன் எனக்கு நெகட்டிவா பண்ணிக்கணும்? நான் ஏன் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு நான் சொத்து சேர்த்து வைக்க கூடாது என்று நான் ஏன் விதித்துக் கொள்ள வேண்டும்? ஏனென்று சொன்னால் இது தர்மத்திற்காக நூற்கப்பட்டது, என்னுடைய தன்னலத்திற்காக செய்யப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை பேணுதகு சிறப்பின் பார்ப்பான் என்று என்னுடைய தொல்காப்பியன் எனக்கு வழிகாட்டிய ஒரு சமுதாயத்தை, என்னுடைய தர்மத்திற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நான் வணங்குவது தப்புன்னு நீ சொல்றனா, உனக்கு தமிழ் பாரம்பரியம் தெரியலடா முட்டாள். என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, சங்கராச்சாரியாரை நீங்கள் பார்க்கும்போது ஏன் தரையில் உட்கார்ந்தீர்கள், ஏன் அவரிடம் ஆசீர்வாதம் சாஷ்டாங்கமாக வாங்கினீர்கள்? நான் கேட்டேன், திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். முதல் அதிகாரம் என்ன அந்த கேட்ட நிருபருக்கு தெரியல. நான் சொன்னேன் கடவுள் வாழ்த்து. ரெண்டாவது அதிகாரம் என்ன முதமே தெரியல, அப்புறம் 2 தெரிய போகுது, வான் சிறப்பு. மூன்றாவது அதிகாரம் என்ன? நீத்தார் பெருமை. நீத்தார் என்றால் இறந்தவர் அல்ல, அந்தணர், இந்த உலக இன்பங்களை துறந்தவர், அதுதான் நீத்தார். இந்த உலக இன்பங்களை நீத்தார். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரோடு ஒப்பர் நிலத்து. இது வரைக்கும் உலகத்துல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க எண்ணி சொல்ல முடியுமா? அந்த எண்ணிக்கையின் அளவிற்கு இந்த நீத்தாரது பெருமை பெரியது. உலக இன்பங்களை துறந்தவர்களது பெருமை அவ்வளவு பெரியது. அப்போ என்னுடைய திருவள்ளுவர் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் முட்டாள், அதனால் நான் அவரை வணங்குகிறேன்.
என்னுடைய ஐயன் திருவள்ளுவன் வழிகாட்டி இருக்கிறான். அதனால் குருவை பார்க்கும் பொழுது நான் சிஷ்யராக வணங்குகிறேன். அவரை வணங்குகிறேன் என்று சொன்னால் ஆதிசங்கரர் ஆரம்பிச்சு அது 4500 வருடங்களையும் சேர்த்து நான் வணங்குகிறேன். அத்தனை குரு சிஷ்ய பரம்பரையும் சேர்த்து நான் வணங்குறேன். அது உனக்கு புரியாது. ஏனென்றால் நீ ஞான சூன்யம். நீ வெஸ்டர்ன் மஞ்சக்காமலையில பாதிக்கப்பட்டிருக்க. அது உனக்கு புரியாது. ஒரே ஒரு விஷயம் இறுதியா நான் சொல்லிக்கிறேன். நேரம் எனக்கு புரிகிறது, நேரத்தின் அருமை புரிகிறது. இந்த மனு தர்மமா இருக்கட்டும், இந்த மனுஸ்மிருதி இந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்களே புத்த சமயம் தோன்றியதே பிராமணத்தை எதிர்த்து தான், பிராமணியத்தை எதிர்த்து. அந்த ஈயத்தை பத்தி பேசணும்னா நேரம் பத்தாது. அந்த ஈயத்தை விளக்க வேண்டும். அதாவது இந்த பிராமணியம் என்று இவர்கள் ஒரு புனைவு கதையை கூறுகிறாங்க இல்லையா, அதை நான் சொல்றேன். கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பைபிள் இருக்கிறதோ, இப்போ பகவத்கீதை எப்படி நமக்கு முக்கியமாக இருக்கிறதோ, அது மாதிரி தம்மபதம் அப்படிங்கிறது தான் புத்த சமயத்தினுடைய ஒரு ஆன்மீக புத்தகம். அதில் 26வது அதிகாரத்தை படித்து பாருங்கள் நண்பர்களே. பிராமண சமுதாயத்தின் முக்கியத்துவமும் பூரணத்துவமும் உங்களுக்கு புரியும். புத்தர் சொல்றார், சந்திரன் அதாவது சூரியன் எப்படி ஒளியை தருகிறதோ, நிலவு எப்படி இரவில் ஒளியை தருகிறதோ, அதுபோன்று சத்திரியன் தன்னுடைய கவசத்தாலும் பிராமணன் தன்னுடைய தவ வலிமையாலும் பெருமை அடைகிறான். நீ ஒரு பிராமணனை தாக்க கூடாதுன்னு புத்தர் சொல்லியிருக்கார். இங்க புத்தர்னு பேசிட்டு இருக்கிற அறிவிலிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அதை எடுத்து படிங்க. 26வது அதிகாரம் முழுமையாக இதைத்தான் சொல்லுகிறது. பிராமணனை ஒருவன் தாக்கக்கூடாது, தாக்கினாலும் திருப்பி பிராமணன் தாக்கக்கூடாது, இதெல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிராமணன் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு பென்ட்ரைவ் கிடையாது, டேட்டாஸை பாதுகாக்கிற வசதி கிடையாது. இத்தனை வருடங்கள் இவ்வளவு படையெடுப்புகள், இவ்வளவு ஆக்கிரமிப்புகள், இவ்வளவு அட்டுழியங்களையும் தாண்டி இன்றைக்கும் நம்முடைய இந்து தர்மங்கள் நீடித்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தானே பென்ட்ரைவ்களா இருந்திருக்காங்க. இந்த மூளைகள் தானே இருந்திருக்கு. வழி வழியா அது எல்லாமே கடத்தப்பட்டு இன்றைக்கும் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தின் பங்கு தானே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சமஸ்கிருதம் வேறு தமிழ் வேறு. சின்ன விஷயம் சொல்றேன். கணேஷ், கண்ணன், இந்த காவுக்கும் காவுக்குமான வித்தியாசம் தமிழில் தனித்தனியாக அக்ஷரங்கள் இல்லை. ஆனா நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், எப்படி நம்மால இந்த வித்தியாசத்தோடு உச்சரிக்க முடிகிறது? ஏன்னு சொன்னா என்னுடைய 3 தலைமுறைகளுக்கு முன்பு வரை தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து தான் நாம் படித்துக் கொண்டிருந்தோம். அதனால சொல்ல முடியுது. ஒரே மொழிக்கு ஆண் வடிவம் கொடுத்தால் சமஸ்கிருதம், பெண் வடிவம் கொடுத்தால் தமிழ். இந்த இரண்டுக்கும் பிறந்தது தான் இந்தியாவின் அத்தனை மொழிகளும். ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தைங்க சார், 2 குழந்தைங்க அம்மா ஜாடையில் இருக்கும், 2 குழந்தைங்க அப்பா ஜாடையில் இருக்கும். அப்பா ஜாடையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்தி, மராட்டி இதெல்லாம். அம்மா ஜாடையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம். இது இரண்டுமே ஒரே மொழிகள் நண்பர்களே. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தைங்க, 2 குழந்தைய மட்டும் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 குழந்தையும் இந்த அப்பாவிற்கு பிறந்தது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தமோ, அந்த அபத்தம் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற பெயரில் கார்வல் இங்கு செய்து விட்டு போனது. அதை வச்சுதான் இங்க ஆரிய திராவிட விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நீ மற்ற 2 குழந்தைங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்ல, அப்பதானே தெரியும். ஆகவே மீண்டும் இறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன், பிராமணர்களுக்கு எதிராக விதைக்கப்படுகின்ற துவேஷம் என்பது வெறும் பிராமண துவேஷம் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக விதைக்கப்படுகின்ற வன்மம் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த இந்துக்களையும் அழிப்பதற்காக இவர்கள் விதைக்கின்ற விஷ விதை. இது தமிழகத்தின் அடிமட்ட மூலைகளிலும் புரிய வைக்கப்பட வேண்டும். அப்படி புரிய வைத்தால்தான் இந்துத்துவம் இந்த புண்ணிய பூமியில் மலர முடியும். ஏனென்று சொன்னால் தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது. தமிழின் பெருமைகள் அத்தனையும் ஆன்மீகத்தில் மட்டும்தான் அடங்கி இருக்கிறது. நான் ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லிட்டு நான் முறையை முடிச்சிடுறேன். அருணகிரிநாதர் ஒரு 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 போட்டிக்கு போறார். அங்க ஒரு தமிழ் புலவர், நான் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமை என்கின்ற ஒரு ஆணவத்தில் இருக்கிறார். நீ ஜெயிச்சிட்டுனா உன் காதை நான் இருக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டா என் காதை நீ இரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கேன். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், ஆன்மீகவாதி என்ன சொல்லுகிறார், நான் ஒரே ஒரு அந்தாதி சொல்றேன், அந்த அந்தாதிக்கு நீ பதில் சொல்லிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, காதை அறுத்துக்கோ.
திதத்தித்த தித்த திதிதாதை தாதது தித்தத்திதா திதத்தித்த தித்த தித்திதத்தா தேதுத்தி தித்திதத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தித்த திதீதி திதிதுதிதி தொத்ததே. இதை சொன்ன உடனே அவரு ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த கத்தியெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆயிட்டா, ஐயா இது என்னங்க, நீங்க காதை கூட அறுத்துக்கோங்க, இதுக்கு விளக்கத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமானும் அந்த பாம்பு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ண பெருமானும் நம்மையெல்லாம் படைக்கின்ற பிரம்மதேவனும் எந்நேரமும் துதிக்கின்ற முருகப்பெருமானை என்னுடைய ஆவி இந்த உடலை விட்டு போகும் பொழுது அவரை நினைத்து அவரை துதிக்க வேண்டும் என்கின்ற வரத்தை எனக்கு தா. இதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம். தமிழின் பெருமையையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாத நண்பர்களே. இங்கே இதை தமிழ் பேசு தமிழ் உணர்வை தூண்டி தமிழர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்ற எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஒரு நிமிடம். ஹேமந்த் அவர்கள் திரு அஸ்வத்தமனுக்கு மரியாதை செய்கிறார்கள்.